பக்ரீத் பண்டிகை துபாய் கற்றுத்தரும் பாடம். முஸ்லிம் மக்கள் பக்ரீத் பெருநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு இந்த பெருநாளில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 5 கடமைகளை முஸ்லிம்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. முதலாவது கலிமா எனப்படுகிறது. அதாவது அல்லாஹ்வை ஒரே இறைவனாகவும் முகமது நபியை அவரது தூதுவராகவும் ஏற்றுக்கொள்வது. 2வது 5 வேளை தொழுகையை நிறைவேற்றுவது. 3வது ஜகாத் எனப்படும் ஏழைகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வருமானத்தில் ஒரு பகுதியை தானம் செய்வது. 4வது ஆண்டுதோறும் ரமலான் மாதத்தில் 29 அல்லது 30 நாட்கள் நோன்பு நோற்பது. 5வது ஆயுளுக்கு ஒரு முறையாவது அரபு மதமான பொருளாதாரமும் உடல் நலனும் இருப்பவர்கள் மக்காவுக்கு ஹஜ் யாத்திரை செய்வதாகும். இதில் 2 கடமைகளை மையப்படுத்தி இஸ்லாத்தில் பண்டிகைகள் கொண்டாடப்படுது. ஒன்று ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று முடிந்தவுடன் கொண்டாடப்படுது ஈதுல் ஃபித்ர் எனப்படக்கூடிய ரம்ஜான் பண்டிகை. ஈகை திருநாள் என்று அழைக்கப்படும் இந்த பண்டிகை ரமலான் மாதம் முழுவதும் நோன்பிருந்துவிட்டு ஷவால் மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுது. அந்த நாளில் ஏழைகளுக்கு தேவையான அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களை முஸ்லிம்கள் வழங்குவது வழக்கம். 2வது பண்டிகை என்பது இஸ்லாத்தின் 5வது கடமையான ஹஜ்ஜை மையப்படுத்தி கொண்டாடப்படுகிறது. ஆண்டுதோறும் துல் ஹஜ் மாதம் பிறை 10 இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொண்டிருக்கும் போது இந்த பண்டிகை கொண்டாடப்படுது. அந்த நாளில் இறை தூதர் இப்ராஹிம் அவரது மகன் இஸ்மாயில் ஆகியோரின் தியாகத்தை நினைவுபடுத்தும் விதமாக கால்நடைகளை குர்பானி கொடுத்து கறிகளை ஏழைகள் உறவினர்களுக்கு வழங்குவாங்க. உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த வகையில் உலகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை ஜூன் 16, ஜூன் 17ஆம் தேதிகளில் கொண்டாடப்படுது. இதுலேயும் இஸ்லாமிய நாடுகளில் ஒருபடி மேலே போயிட்டு இந்த பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் அரபு நாடுகளில் கோலாகலமாக பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய நகரமான துபாயிலும் பக்ரீத் பண்டிகையொட்டி பல சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருது. அந்த வகையில் பொது இடங்களில் வாகனங்களை நிறுத்த கட்டணம் கிடையாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மல்டி லெவல் பார்க்கிங் முனையங்களுக்கு மட்டும் இந்த விதி பொருந்தாது. சனிக்கிழமை ஜூன் 15 முதல் ஜூன் 18ஆம் தேதி வரை பக்ரீத் பண்டிகை விடுமுறை விடப்பட்டிருக்காங்க. இந்த 4 நாட்களும் வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் கட்டணம் கிடையாது அப்படின்னு துபாய் சாலை போக்குவரத்து ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. வரும் 19ஆம் தேதி முதல் தற்போது அமலில் இருக்கக்கூடிய கட்டணம் வசூலிக்கப்படும். பக்ரீத் பண்டிகை முன்னிட்டு சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. அதே போல பக்ரீத் பண்டிகை விடுமுறை நாட்களில் துபாய் மெட்ரோ மற்றும் துபாய் டிராம் சேவை இயங்கும் நேரமும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. மெட்ரோ ரயில் நள்ளிரவு 1 மணி வரை இயக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல டிராம் சேவையும் சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 1 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமையில் காலை 9 மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை 1 மணி வரையிலும், அதற்கு பிறகு திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஜூன் 17 to 21 காலை 6 மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை 1 மணி வரையிலும் இயங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே துபாயிடமிருந்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ளணும். விடுமுறை நாட்களில் மக்கள் சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பும்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வாடிக்கையாக இருக்கு. குறிப்பாக சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதால் மேலும் கடுமையான நெருக்கடி ஏற்படுது. அதனால் துபாயை பின்பற்றி பண்டிகை காலங்களிலாவது சுங்க கட்டணம் வசூலை நிறுத்தி வைக்கலாம். மேலும் மெட்ரோ மற்றும் புறநகர் ரயில் சேவைகளை நள்ளிரவு வரையிலும் நீடிக்கலாம். அதே போல் அதிகாலையிலும் விரைவில் துவங்கலாம்.